தட்டு. போடு 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 போடு. ஏய் ஏய் தமிழ், போடு சத்யா. நீ ஒத்துக்கிட்டா இந்த வலி நிரந்தரமா சரியாயிடும். போடு சத்யா. சாரு கூட சந்தோஷமா இருக்கலாம். துளசியும் நிம்மதியா இருப்பா. போடு. திரும்ப திரும்ப முடியாதுன்னு சொல்லி எல்லார் நிம்மதியும் கெடுத்துறாங்க. போடு சத்யா. மேடம் போட்டுருவா. இருங்க சத்யா, இருங்க. ப்ளீஸ் தமிழ், இன்ஜெக்ஷன் போடு. என்ன சொல்ற? உனக்கு சம்மதமா? சொல்லு தமிழ், கல்யாணத்துக்கு சம்மதமா? நீ சரின்னு சொல்லு. இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்றேன். வலி இப்பவே நின்னுடும். சொல்லு. சொல்லு தமிழ். சரி பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கிறேன். போடு சொல்லு போடு சொல்லு போடு சொல்லு போடு போடு போடு. இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடு. தமிழ், இன்ஜெக்ஷன் நிஜமாதான் சொல்றியா? போடு. கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட சொல்லு. போட சொல்லு போட சொல்லு போட சொல்லு போடு 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 சத்யா போடு போடுங்க. போடு போடு போடு. கொஞ்ச நாள்ல சரியாயிடும் தமிழ், எல்லாமே சரியாயிடும். ஏய் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். துளசியை மட்டும் எதுவும் பண்ணிடாத. ஓகே தமிழ், கல்யாணம் முடியட்டும். துளசியை நான் ஃப்ரீயா விட்டுடுறேன். நாளை காலையில இதே வீட்ல பிரம்ம முகூர்த்தத்துல சாருக்கும் தமிழுக்கும் கல்யாணம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. ஓகே மேடம், நான் ஐயர்கிட்ட பேசிடுறேன். ரகசியமா பண்றதுனால கல்யாணம் சாதாரணமா இருக்க கூடாது. வீட்டை பிரம்மாண்டமா டெக்கரேட் பண்ணுங்க. கோடீஸ்வரி வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். மேடம் நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். சத்யா, கல்யாண வேலையில ஃபாஸ்டா நடக்கணும். நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. செக்யூரிட்டி பக்காவா இருக்கணும். நேரம் அதிகம் இல்ல சத்யா. மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் தமிழை பத்திரமா பாத்துக்கிறது. பாத்துக்கோங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன் மேடம். ஓகேன்னு சொல்லிட்டு தமிழை தப்பிக்க விட்டீங்க. நீங்க லாஸ்டா சொன்ன ஓகே இதுவாதான் இருக்கும். பி கேர்ஃபுல். என்னங்க என்னங்க
ஆச்சாரு. யாருங்க அவ? அவ எதுக்கு நம்மள கடத்தி வச்சிருக்கா? அவ பேரு மாயா. மாயா? அடியாளா? கிரிமினலா? துளசியோட ஆளா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த துளசி தான் இப்படி எல்லாம் பண்றா. உங்களை என்னையும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றா. யாருக்கும் கல்யாணம்னு பேசிட்டு இருந்தாங்களே, யாருக்கு? உங்களுக்கும் துளசிக்குமா? இந்த பரிகாரம் மாதிரி மறு கல்யாணம் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ உங்களை என்ன கடத்திக்கிட்டு வந்து உங்களை மிரட்டி அந்த துளசியோட சேர்த்து வைக்க பாக்குறா, அதானே? நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க உடம்புக்கு முடியல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறோம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓகே? சரி, அவங்க வரத்துக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்புறேன். ராகவன் சார், இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு ஸ்டேஷன் வந்தீங்களே, இது உங்களுக்கே அபத்தமா தெரியல? அந்த ஆளுக்கு 35 வயசுன்றீங்க, அந்த உடிக்கு 30 வயசுன்றீங்க. காணாம போற வயசா சார் அது? 2 பேரும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். இல்ல சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டா. அதையும் மீறி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல விசாரிச்சு பார்த்துட்டோம். அவங்க யாருமே பார்க்கல, வரலங்கிறாங்க. அவங்க நார்மலா இருந்தா நாங்க இந்த அளவுக்கு பயப்பட மாட்டோம். ஆனா 2 பேருக்குமே மென்டலாவும் பிசிக்கலாவும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேஷண்டா இருக்கவங்களை வீட்டுல வச்சு பாத்துக்க வேண்டியதானே? யாக்கே அவரோட கழிச்சுதா? அட்லீஸ்ட் யாராவது துணைக்கு போயிருக்க வேண்டியதானே? சார், எல்லாம் இவளால வந்தது. அவங்கள தனியா போக விட்டதே இவதான். இவங்க யாரு? சாருவை பாத்துக்கிறதுக்காக வீட்டோட இருக்கிற நர்சம்மா. ஆனா வேலை ஒண்ணும் சுத்தம் இல்ல. எப்ப பாரு ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு சாரி சாரின்னு சொல்றதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா, பேஷண்ட் எப்படி பாத்துக்கிறதுன்னு இவங்களோட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்கள எப்படி நீ தனியா அனுப்புன? சார், இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. அவங்களுக்குள்ள தனியா பேசிக்கணும்னு நினைப்பாங்க. நாம அதை கெடுக்க வேண்டாம்னு தான் தனியா விட்டுட்டேன் சார். ஆமா, ரொம்ப விவரம் தெரிஞ்சவ. தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி மழுப்புறா பாருங்க. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, உடம்பு சரியானதும் 2 பேருக்கும் முடிச்சு வைக்கலான்னு இருந்தோம். இதுக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல, இது வரைக்கும் ஃபோனும் பண்ணல, யாரும் அவங்கள பார்க்கலன்னு வேற சொல்றீங்க. அவங்க கண்டிஷனும் சரியில்லை. அவங்கள யாராவது கடத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களாமா? இருக்கலாம் சார், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். அத சொல்ல நான் ஏன் பயப்படணும்? 2 பேரையுமே அந்த துளசி தான் கடத்திருப்பா. அவதான் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சவால் விட்டுட்டு இருக்கா. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினா. துளசிங்கிறது யாரு? எல்லாம் வீணா போன என் மருமக தான். மருமகனா? அதாங்க, இப்ப காணாம போனாலே என் பிள்ளை தமிழ், அவனோட பொண்டாட்டி. தமிழோட பொண்டாட்டியா? ஏன் இது ஆட்டாத்திரா? கொஞ்சம் முன்னால கேட்டதுக்கு இவரோட பொண்ணுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னீங்க. இப்ப வேற மாதிரி பேசுறீங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுமா. ஆமாங்க, அந்த கருமெல்லாம் அப்பயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அதுல எங்களுக்கு இஷ்டமே இல்ல. அந்த கல்யாணம் எங்களுக்கு பிடிக்கலைங்க. அதை நாங்க ஏத்துக்கவும் இல்ல. ஏமா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணுவீங்க? இதெல்லாம் சட்டப்படி தப்புன்னு தெரியாதா? சார், நியாயமா பார்த்தா உங்க மேலதான் கேஸ் போடணும். இதுக்கு எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? முத மனைவி இருக்கிறப்ப உங்க பொண்ணுக்கு, அதுவும் மனநல சரியில்லாத ஒரு பொண்ணுக்கு எப்படி சார் கல்யாணம் பண்ணிப்பீங்க? சார்,
முதல்ல இங்க என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்குங்க. தமிழுக்கும் துளசிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா முதல்ல அவரை நிச்சயம் பண்ணது நாங்க தான். என்ன சார் குழப்பறீங்க? சார், எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஆ சொல்லுமா. மேடம், இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மேடம், அவங்கள கடத்துனது நாம தான் தெரிஞ்சுட்டா தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ போனை வை. இதுதான் சார் நடந்தது. இப்ப சொல்லுங்க, நாங்க பண்றது தப்பா? சார் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு பொண்ணை பிடிக்கலன்றதுக்காக அப்படிலாம் விலக்கி வைக்க முடியாது. முறைப்படி டைவர்ஸ் வாங்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். எப்படி பார்த்துப்பீங்க? நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு புருஷனை விட்டு தர மாட்டேன்னு அடமெண்டா இருக்கா. அதை மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளதான் வைப்போம். ஒரு நிமிஷம் சார். Tamil and Charu both are safe. Don't worry. Withdraw your complaint. By Maya. சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சார். முதல்ல இதை முடிங்க. சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். இதை நாங்களே பார்த்துக்கிறோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏன் சார்? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலையில வந்து இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப வாபஸ் வாங்கிக்கிற சொல்றீங்க? தப்பு என் பேர்ல தான். அவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்காங்களாம். இது தெரியாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. தலை எழுத்து சார் உங்களோட. உங்க பிரச்சனை எங்க தலையில போட்டு இப்படி கடுப்பேத்துறீங்களே. இனிமே இப்படி நடக்காம சரிங்க பாத்துக்கோங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க இல்லீகலா கல்யாணம் நடக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன். அங்கேன் மாட்பேடி. எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்காங்க? இல்லம்மா, 2 பேரும் சேஃபா இருக்கிறதா மாயா மெசேஜ் பண்ணிருக்கா. அவங்க எங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தான் தெரியும். ஆ சொல்லுங்க சார். மேடம், மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஆமா சார், தமிழும் சாரும் பத்திரமா இருக்காங்க. நீங்க அவங்கள நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார். நீங்க தமிழோட அம்மாவையும் உங்க ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு நேரா சென்னைக்கு வாங்க. என் ஆளுங்க உங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க. நீங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன். மேடம், நாங்களே அவங்களை காணணும்னு டென்ஷன்ல இருக்கோம். நாங்க ஏன் இப்ப சென்னைக்கு வரணும்? காரணம் இருக்கு சார். சாருக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அத நான் பண்ணி வைக்கிறேன். இது அதுக்கான ஏற்பாடுன்னே வச்சுக்கோங்களேன். மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. பெத்தவங்க நாங்க இருக்கிறப்போ நீங்க ஏன் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? இதுல உங்களுக்கு என்ன லாபம்? எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? சார், எல்லா விஷயத்தையும் போன்ல பேச முடியாது சார். நீங்க முதல்ல சென்னைக்கு வாங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. எல்லாம் உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏங்க என்னாச்சுங்க? என்ன சொல்றாங்க? என்னன்னு தெரியலம்மா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன், சென்னைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. சென்னைக்கா? தமிழும் சாரும் அங்கேயே இருக்காங்க? அவங்க அத பத்தி எந்த டீடைலும் சொல்ல. உங்க பொண்ணு நல்லதுக்காக தான் சொல்றேன், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. என்னங்க இது ஒரே குழப்பமா இருக்கு? சாரும் தமிழும் எங்க போனாங்கன்னு தெரியாம நாம தவிச்சிட்டு இருக்கோம். திடுத்துப்புன்னு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் வாங்கன்னு சொன்னா எப்படிங்க? நம்ம கிட்ட எதையும் பேசாம அவங்களா எப்படி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க? அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல காயத்ரி. நீ முதல்ல ரெடியாகு, நாம சென்னை கிளம்புவோம். அங்க போனதான் நமக்கு எல்லாமே புரியும். சிஸ்டர், சார். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. தேவைப்பட்டா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே?
நீங்களும் ரெடி ஆகுங்க. யாருங்க வேணும்? அம்மா இல்லையா? இருக்காங்க. என்ன விஷயம்க்கா? யாருமா? உன்னதான் கேட்டு வந்திருக்காங்கம்மா. யார் நீங்க? என் பேர் துளசி. இவன் என் ஃப்ரெண்டு தீபா. என் மேல ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் இருக்கு, அது விஷயமா தான் பேசணும். ஓ, சார பார்க்க வந்தீங்களா? அவர் இல்லையேம்மா, இப்பதான் ஸ்டேஷன் கிளம்பினாரு. இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஏன் கிட்டியா? என்ன விஷயம்? உள்ள வந்து பேசலாமா? சரி வாங்க. வாங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசிட்டு கிளம்பிடுறோம். என்னம்மா, வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? ஒரு ஜூஸாவது குடிங்க. பவானி, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க நல்லா வசதியா இருக்கீங்க. இந்த வீடு, நகை, இங்க இருக்கிற காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் யார் மூலமா எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? என்னம்மா இது? நான் உன்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல. திடீர்னு வந்து இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேக்குற? காரணமா தான் கேக்குறேன். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி வந்ததுன்னா, என் வீட்டுக்காரர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அரசாங்க வேலை, நல்ல சம்பளம். இந்த வசதி வாய்ப்பெல்லாம் அவர் உத்தியோகம் மூலமா அவர் சம்பாதிச்சது. அக்கா எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். என்னம்மா வச்சிட்டீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஒருவேளை என் பேச்சுல நியாயம் இருக்கிறதா நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கப்புறமா குடிக்கிறோம். முன்ன பின்ன பார்க்காத எங்களுக்கு வந்ததும் ஜூஸ் கொடுக்குறீங்க. அதை வச்சு இது நல்ல குடும்பம்னு உங்க மனசும் எங்களுக்கு புரியுது. ஆனா சார் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அரசாங்க வேலை பார்த்து அது மூலமா இந்த வசதியெல்லாம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை இல்லம்மா. இதெல்லாம் தப்பான வழியில வந்தது. ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றத முழுசா கேளுங்க. அம்மா, நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையை சொல்றேன். ஒரு இன்ஸ்பெக்டரால சம்பளத்தை மட்டும் வச்சு இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. வேற எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேப்பீங்க. பெரிய புள்ளிங்க, வசதியானவங்க, அரசியல்வாதிங்க, இந்த மாதிரி ஆட்களுக்காக சட்டத்துக்கு விரோதமா உங்க வீட்டுக்காரர் நிறைய உதவி பண்றாரு. இந்த பணம் எல்லாம் அது மூலமா தான் கிடைச்சது. என்னம்மா நீ ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் புருஷனே தப்பா பேசுற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா, கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஹலோ, நீங்க பாட்டு தப்பா பேசிக்கிட்டே போவீங்க, அதை நாங்க பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பர்சனலா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. ஆனா ஸ்டேஷன் டியூட்டில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணார் அவரு? என்ன மாதிரி அப்பாவிங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வைக்கிறாரு. அது மூலமா சம்பாதிக்கிறாரு. லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்றீங்களா? என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. நீங்க பாத்தீங்களா? சாட்சி இருக்கா அதுக்கு? உங்க அப்பா என்னையே பிடிச்சு உள்ள வச்சிருக்காரு. அதுக்கு சாட்சியா நானே இருக்கேன். அம்மா, நான் பிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல சிவான்னு ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனை நான் தான் கொன்னேன்னு என் மேல கேஸ போட்டு உள்ள வச்சுட்டாரு. அதனால அவருக்கு என்ன லாபம்? சொன்னா கோவப்படுறீங்க. அவர் பணம் வாங்கிட்டு தான் அப்படி பண்ணாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பையனை நான் கொல்லல, நான் ஒரு நிரபராதி. இது உங்க வீட்டுக்காரருக்கே நல்லா தெரியும். அதையும் மீறி அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்ஸ் இருக்குமா, அதை எழுத முடியுமான்னு கூட தெரியல. அதை எழுதலன்னா என் வாழ்க்கையே நாசமாயிடும். இது தப்பு இல்லையா? மும்பைல இருக்கிற மினிஸ்டரும் அவரோட வைஃபும் என் புருஷனை கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் பர்சனலா நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பெயில்ல விடாம, என் புருஷனை போய் பார்க்க விடாம ரொம்ப பிரச்சனை பண்றாருமா. அவரால என் வாழ்க்கையே போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் பொய் பேசல. யார் மேலயும் பொய்யான பழி போட்டு பேசணும்னு அவசியமா எனக்கு இல்ல. உங்களுக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா ஸ்டேஷன்ல நல்ல கண்ணு சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க. எல்லாம் அவர் சொல்லுவாரு. என்ன மட்டும் இல்லம்மா,
சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மேல கஞ்சா கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காரு. அதுவும் மினிஸ்டரோட வைஃப் வேலை தான். அந்த பசங்களை கேளுங்க, எந்த ஆதாயத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணாருன்னு அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. இதே மாதிரி போய் கேஸ் போட்டு உங்க மகளை உள்ள வச்சிருந்தா நீங்க எப்படி துடிச்சிருப்பீங்க? யாரோ தர பணத்துக்காக என்னோட வாழ்க்கை அழிக்க நினைக்கிறது என்னம்மா நியாயம்? பணத்துக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரா? இத பாருமா, கேஸ் விஷயமா பேசுறதா இருந்தா ஸ்டேஷனுக்கு போ, அவர்கிட்ட பேசு. நீங்க பண்றது நியாயமான கேளு. அவர்கிட்ட பேச முடியாதுமா. அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, பணம் அவர் கண்ணை மறைச்சிருக்கு. உங்ககிட்ட பேசினா நியாயம் கிடைக்குமேன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன்.